நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சில முக்கியமான பங்குகளுக்கு நியூஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓவராலா பார்த்தா மரண அடி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த கலவரியா இருந்தது. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல லோ போணுச்சுங்க. 25,327க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 25,424க்கு முடிச்சிருக்காங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் செல்லிங்கு எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு நல்ல செல்லிங் பிரஷரு. பியூசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி வந்து பாருங்க, முக்கியமா இன்னைக்கு வந்து நிஃப்டி இறங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி தான் 4.5% நல்ல ஒரு செல்லிங்கு. ஆட்டோவும் செல்லிங்கில தான் இருக்கு. நிஃப்டி பியூசி பேங்க் கொஞ்சம் பரவால்ல. ஃபார்மாவும் பரவால்ல. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. மெட்டல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு பெர்சென்டேஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டிலாம் இன்னைக்கு கடுமையான செல்லிங் 2.5% மேல நல்ல கடுமையான செல்லிங்கு. ஓவராலா பார்க்கும்போது கடுமையான செல்லிங் தாங்க இன்னைக்கு நம்ம இண்டெக்ஸ பார்க்கையில. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 2025 நவம்பருடைய சப்போர்ட் தான். இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் மறுபடியும் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைன் 2யும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா வரதுக்கு கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். ஹெட்ன்னு சொல்ற மாரிக்கே தெரியுது. கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேத்தோட வீடியோல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இங்க பார்த்தா தெரியும். அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2022 சப்போர்ட் தான். நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. இது வீக்லி சார்ட்டுங்க. வீக்லி சார்ட்ல கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கடுமையான செல்லிங். கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு கடுமையான ஒரு செல்லிங்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 25% வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இண்டெக்ஸே செல்லிங்கா இருக்கு. நிஃப்டி ஐடி ஸ்டாக் எல்லாமே கடுமையான செல்லிங்கு. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்&டி டெக்னாலஜிலாம் ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி கன்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஐடி ஸ்டாக் எல்லாம் இன்னும் கீழ போகும். ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போயிட்டுருக்கும். டெக் மஹிந்திராலாம் இன்னைக்கு 6% மேல கடுமையான ஒரு செல்லிங்கு. ஏன்னா டெக் மஹிந்திரா தான் புடிச்சு நின்றது. டெக் மஹிந்திராலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ட உடைச்சு கீழ வந்துகிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் இங்க இருக்கு. 2024 சப்போர்ட்டு. கேபி டெக்னாலஜிலாம் கீழ வந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபி டெக்னாலஜி டச் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ்ல ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான 2024 சப்போர்ட் மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கே தான் வந்திருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, 2023 சப்போர்ட் தான் இருக்கு. ஹெச்சிஎல் டெக்கு. கோப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சப்போர்ட் பேசியிருந்தோம் அடிக்கடி. அதுவும் பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் டபுள் டாப் செல்லிங் பிரஷர் பண்ணி முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில வந்துருச்சு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் 2024 இந்த சப்போர்ட் தான். ஜென்டெக்கு, நியூஜென்லாம் சொல்ல வேணாம். ஆல்ரெடி கொஞ்சம் ரைஸ் ஆனுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர்ல வந்துருச்சு நியூஜென்னு. இன்ஃபோசிஸ் கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட் கீழ வந்துகிட்டு இருக்கு. இதுதான் 2023 சப்போர்ட். இத பிரேக் அவுட் பண்ணா, அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னே தெரியல. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு வந்து இந்த 2020 சப்போர்ட் தான். பார்க்கலாம் அதுவரைக்கும் வருதான்னு. டிசிஎஸ்லாம் நல்ல கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. டிசிஎஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சப்போர்ட்டுக்கு கேப் ஃபில் பண்ணிட்டு இருக்கு. கேப் ஃபில் பண்ண வந்துட்டு இருக்கு. டிசிஎஸ் அத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்தது 2020 சப்போர்ட் தான். மேக்ஸிமம் ஐடி ஸ்டாக் எல்லாமே 2020 சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்கு. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொறுமையா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஐடி இண்டெக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா வந்து ஐடி எப்போதுமே அழியாத ஒரு தொழில் தான். அத வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் மூடிட்டு யாரும் போமாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஐடி இண்டெக்ஸ்ல பல்க்காலாம் வாங்கல. இன்னும் கொஞ்சம் கீழ அந்த ஐடி இண்டெக்ஸு நல்ல ஒரு சப்போர்ட்க்கு வரும்போது, ஸ்டாக்குக்குலாம் இன்னும் இறங்க டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பல்க்கா வாங்குவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸ்வரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. ஏடபிள்யூஎஸோட டை அப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. அடுத்தது நம்ம ரினியூவபிள் எனர்ஜில உள்ள செக்டார் உள்ள ஸ்டாக்கு வாரி எனர்ஜி. வாரி எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல மிகப்பெரிய ஆர்டர் 25 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை டீல் போட்டுருக்காங்க குஜராத் கவர்மெண்டோட. 300 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட். ஒரு 25 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பவர் சப்ளை பண்றாங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு வாரி எனர்ஜிக்கு.
அடுத்தது கேஏஎஸ் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1000 கோடிக்கு மேல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான இது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21,300க்கு மேல ஆர்டர் இருக்கு. டோட்டல் ஆர்டர் புக் இவங்கள்ட்ட இருக்கு. நல்ல மிகப்பெரிய ஆர்டர் கேஏஎஸ் இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப டவுன் சைட்ல இந்த ஸ்டாக் இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் 2025, 2023 சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23 சப்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு இந்த ஸ்டாக். நல்ல ஒரு டவுனு. ஆல்மோஸ்ட் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 53% டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 75% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 75% மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்த சொல்லியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. அதாவது பேங்க் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் பண்றாங்கல்ல. பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த மாரிக்கு உள்ள கம்பெனி தான் இந்த கம்பெனி. அடுத்தது இன்ஃப்ரா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1582 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இங்க சார்ட்ட பார்த்தா தெரியும். இன்னைக்கோட 2.5% மேல ஒரிசால கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் தான். எங்கேருந்து இறங்கியிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக். அடேங்கப்பா! யாராச்சும் இந்த ஹைல போய் வாங்கியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் பாருங்க. ஆல்மோஸ்ட் 70% மேல டவுன். முக்கியமான ஒரு சப்போர்ட். லாங் சைட்வேல ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். பக்கத்தில தான் வந்திருக்கு ஸ்டாக் 2022. மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்ப அங்க பக்கத்தில தான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 70% மேல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இதோடைய ரிசல்ட் பார்க்கலாம். டிசம்பர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்டாக் கம்மியா இருக்கு. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாவே குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சுமாரானது தான். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் குடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 270 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு அருமையான ஒரு ஆர்டர் சொல்லலாம். ரயில்வே ட்ராக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் ரயில்வேல கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர். ஆனா ரயில்வே செக்டார் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, படுத்து தான் தூங்கிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஐடி செக்டார்ல உள்ள ஒரு ஸ்டாக் இன்டெலெக்ட் டிசைன் அரேனா. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்பிள் ஃபேப்ரிக் அச்சீவ் சிக்னிஃபிகன்ட் குரோத் மேஜர் டீல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இந்த கம்பெனிக்கு பர்பிள் ஃபேப்ரிக் பிளாட்ஃபார்ம். நல்ல ஒரு ஆர்டரு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்டம் குடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். நல்லா ஹை போயிட்டு, நல்ல ஒரு டவுன் வந்து, நல்ல ஒரு ஹை போயிட்டுருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா இந்த கம்பெனி நம்ம அடிக்கடி நெறைய டைம் பேசியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 397 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. பிரம்மபுத்திரா 30 மாசத்துக்குள்ள ப்ராஜெக்ட் இது. நியூ டெல்லி ஹைவே ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. ப்ராஜெக்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இந்த ப்ராஜெக்ட்டு. கன்டின்யூ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த மாரி கம்பெனிய நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு டிப்ல வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அது என்னன்னா 1.5 பில்லியன் ஆர்டர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் டாடா மோட்டார்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். அருமையான ஆர்டரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் டிஜிட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 158 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. பேட்டரி பேக்கப் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலம் கிடைச்சிருக்கு. லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 988 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே தான் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. முக்கியமான செக்டார்ல இருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் இந்த மாரி நெறைய செக்டார்ல இருக்காங்க. மிகப்பெரிய கம்பெனி மூலமா உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. 1587 மில்லியன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டல் ஆர்டர் இவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு இப்ப ரிலையன்ஸ்ட்ட கிடைச்ச ஆர்டரு. அதுதான் இங்க 158 கோடிக்கு உள்ள ஆர்டர் இது. மிகப்பெரிய ஆர்டர். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குடைய நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு வாங்குங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலடைலா இருக்கு. தொடர்ந்து ஏறுது, தொடர்ந்து இறங்குது, சைட்வேல தான் இருக்கு. நல்ல ஸ்டாக்க அனலைஸ் பண்ணி, நல்ல முக்கியமான செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோ போட்டிருக்கோம். பவர் செக்டார், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் இந்த மாரி முக்கியமான செக்டார் உள்ள வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.